ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஷிவாஸ் வேர்ல்ட் சேனல். இன்றைக்கி எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் ஒரு விசிட் பண்ணலாம் வாங்க. இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் எவ்வளோ காய்ச்சிருக்குன்ட்டு. இது நம்ம இப்போது அறுவடை பண்ணிடலாம். பச்சை மிளகா பாருங்கள், இதில் வந்து இதில் இருக்கிற லீஃப் எல்லாம் விழுந்துருச்சு, ஆனால் காய் மட்டும் இருக்குது பாருங்கள். பச்சை மிளகா நிறைய காய்ச்சிருக்கு. தோ எவ்வளோ நீட்டமாக இருக்கு பாருங்க. இது எல்லாத்தையும் இப்போது நம்ம அறுவடை பண்ணிடலாம். என்னோடய லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் தக்காளி விதை போட்டதில். இந்த பாருங்கள், தக்காளி செடி எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்ட்டு. இதில் பாருங்கள் எவ்வளோ தக்காளி வந்திருக்குன்ட்டு. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த 1 வீக்காக நான் வந்து எங்கள் மாடி தோட்டத்துக்கு என்னால் வர முடியல. இந்த பாருங்கள், இந்த வெண்டைக்காய் முத்திருச்சு. ஆனால் இது வேஸ்ட்டு தான். இது எடுத்துக்கலாம், இந்த வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு வெண்டைக்காய் செடியில் இது பாருங்கள், லாஸ்ட் டைம் பூ பூத்துருந்ததுன்னு சொன்னேன். இது பாருங்கள், காய் காய்ச்சிருச்சு. இது வந்து இன்னொரு வெண்டைக்காய் செடி. இதுவும் விதை போட்டு வந்தது தான், ஆனால் இதில் வந்து சத்து கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால காய் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பூச்சி வந்துருச்சு. ஸோ பூச்சி மருந்து அடிக்கணும். இந்த தெரியுதா, ஒயிட்டாக இங்கே பாருங்கள் பூச்சி வந்திருக்கு. பன்னீர் ரோஸ் 2 பூத்துருக்கு. இங்கே பாருங்கள், மல்லி, அடுக்கு மல்லி இருக்குது. இங்கே பாருங்கள், சாமந்தி எவ்வளோ பூத்துருக்கு பாருங்கள். இது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி கட் பண்ணிடலாம். எல்லோ கலர் செம்பருத்தி ஹைப்ரிட் இது. அப்புறம் வெத்தலை கொடி வச்சேன். இங்கே பாருங்கள், வர ஆரம்பிச்சிருச்சு வெத்தலை கொடி. இங்கே பாருங்கள், இந்த குரோட்டன்ஸ் செடி பாருங்கள், சின்னதாக தான் வச்சேன், எவ்வளோ நல்லா வந்துருச்சு. எவ்வளோ பாருங்கள் படர்ந்து. இதில் பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ரெட் கலர் செம்பருத்தி இருக்குது. இங்கே ஒரு ஆரஞ்சு கலர் செம்பருத்தி பூத்துருக்கு. இது ஒன்றா அறுவடை பண்ணிடலாம். வெண்டைக்காய் அறுவடை பண்ணியாச்சு. இது வந்து ரொம்ப முத்திருச்சு. இது வந்து நம்ம விதையாக யூஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் அறுவடை பண்ணியாச்சு. இன்றைக்கி இவ்வளோ கத்திரிக்காய் கிடச்சிருக்கு. பச்சை மிளகா அறுவடை பண்ணியாச்சு. இன்றைக்கி இவ்வளோ கிடச்சிதுங்க நமக்கு. சாமந்தி இவ்வளோ கிடச்சிதுங்க. இதை கட் பண்ணி எடுத்தாச்சு, அறுவடை பண்ணியாச்சு. 2 செம்பருத்தி கிடச்சிது. இது மல்லி இருக்கு, பன்னீர் ரோஸ். ஸோ இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் விளைஞ்சதை அறுவடை பண்ணியாச்சு. இது நமக்கு கிடைச்ச காய். இது கொஞ்சம் பூ இருக்குது, கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த தக்காளிலாம் பழுத்துருன்னு நினைக்கிறேன், அதை அறுவடை பண்ணலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் விளைஞ்சது இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.